திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போதை இல்லாத தமிழக தினம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டனர். தமிழ்நாடு அரசு போதை இல்லா தமிழக தினம் கொண்டாடுவதை முன்னிட்டு சென்னையில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் காணொலி காட்சி வாயிலாக உறுதிமொழி ஏற்றனர். அந்த வகையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் மனநலத்துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். முன்னதாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. இதனை மருத்துவ கண்காணிப்பாளர், மருத்துவமனை பொறுப்பு முதல்வர் டாக்டர் பாலசுப்ரமணியன், மருத்துவக் கல்லூரி பொறுப்பு முதல்வர் டாக்டர் பூங்கொடி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் மருத்துவ செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு உறுதிமொழி இன்று கடைபிடிக்க வலியுறுத்தப்படுகிறது. அதன்படி நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனநல பிரிவு சார்பாக இந்த மாபெரும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நமது மதிப்புக்குரிய திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைப்பார்கள். தவிர்ப்போம் தவிர்ப்போம், புகையிலையை தவிர்ப்போம், காப்போம் காப்போம், உயிரை காப்போம். புகையை தவிர்ப்போம், உயிரை காப்போம். புகை பிடிக்காதே, மது அருந்தாதே. புகையை தவிர்ப்போம், உயிரை காப்போம். பாதையில் முடியும். புகை இழுக்காதே, வாழ்க்கையை பிழைக்காதே. புகையற்ற தலைமுறையை உருவாக்குவோம். ஆரோக்கியமான தேசத்தை கட்டமைப்போம். புகையை வெல்வோம், ஆரோக்கியத்தை பெருக்குவோம். பாதையை வகுப்போம், போதையை ஒழிப்போம், பாதையை வகுப்போம். இதைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரியில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் மனநலத்துறை தலைவர் டாக்டர் ரமேஷ் பூபதி, இணை பேராசிரியர் டாக்டர் ராமானுஜம் ஆகியோர் விழிப்புணர்வு உரையாற்றினர். செவிலியர் கல்லூரி முதல்வர் திருமதி பியூலா, மருந்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் எழில் ரம்யா, மனநலத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். செவிலியர் கல்லூரி உதவி பேராசிரியர் விக்டர் செல்வன் ஏற்பாடுகளை முன்னின்று செய்திருந்தார். தொடர்ந்து காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் தலைமையில் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். இன்று நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் ஜோசப் விஜய் சார் சொன்னதுக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் போதையில்லா தமிழகம் என்ற முன்னெடுப்பை எடுத்த நமது முதல்வர் அவர்களுக்கு முதல்கண் எங்களது நன்றி.
எங்களது மருத்துவக் கல்லூரியின் மூலம் இன்று செவிலியர்கள் தலைமையிலும் மருத்துவர்கள் தலைமையிலும் மாணவர்கள் தலைமையில் அனைவருக்கும் இந்த போதை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கொண்டோம். இதை நாங்கள் ஒரு பிராண்ட் அம்பாசடராக இருந்து எல்லாருக்கும் இதோட தீங்கை எடுத்து உரைப்போம் என்று உறுதி கூறுகிறோம். போதை இல்லா தமிழகம் நமது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. நன்றி வணக்கம். போதை இல்லா தமிழகம் எதற்காக இந்த நிகழ்வு என்றால், போதைப் பொருட்கள் நம்முடைய மனித மூளையை, மனித வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயமாகும். போதைப் பொருட்களை பொறுத்தவரை அதற்கு அடிமையான பிறகு அதற்கு சிகிச்சை எடுப்பதை விட மிக மிக முக்கியமான விஷயம் விழிப்புணர்வு. அந்த பொருட்களுக்கு அடிமை ஆகாமல் இருப்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அந்த அளவிலே விழிப்புணர்வுகள் தான் மாணவர்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு தேவை. ஏனென்றால் இளைஞர்கள் தான் இந்த போதையை பொருட்களை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்கிறார்கள். அந்த முதல் அடியையே எடுத்து வைக்காமல் இருப்பதற்கு தான் தமிழக அரசு இந்த போதையில்லா தமிழகம் என்ற தினத்தை இன்று கொண்டாடுகிறது. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் மனநலத்துறை சார்பாக இன்று நாங்கள் விழிப்புணர்வு பேரணியும் உறுதிமொழி ஏற்பும் எடுத்துக்கொண்டோம். போதையில்லா தமிழ்நாடாக, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். வணக்கம். போதையில்லா தமிழகம் என்ற தமிழக அரசின் ஒரு பெரும் முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் இன்று திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனநலத்துறையின் சார்பாக ஏராளமான மாணவர்கள் மற்றும் செவிலியர்கள் அனைவரின் துணையோடு ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தப்பட்டது. மக்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த பேரணி மூலமாக போதை மற்றும் அதை பழக்க வழக்கங்களை நாங்கள் எடுத்து கூறிய அதற்கு பழக்கங்கள் குறித்த கெடுதிகளை பற்றி எடுத்துரைத்தோம். அதே போல மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இந்த நிகழ்ச்சியில் நாங்களும் கலந்து கொண்டோம். ஏராளமான மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துள்ளார்கள். எங்கள் மனநல மருத்துவத்துறையில் போதை ஒழிப்பதற்காக தனியாக ஒரு துறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசு அதற்காக ஏறக்குறைய 20 படுக்கைகளை ஒதுக்கி அந்த போதை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் முறையாக அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் அவர்களுக்கு சாதாரண உணவு தவிர அதிகபட்ச சத்துள்ள உணவுகளையும் கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய கோளாறுகளை சரி செய்து கொண்டிருக்கிறோம். மறுவாழ்வு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சிகளுக்கு மக்களும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு போதையில்லா தமிழகத்தை உருவாக்க அரசுக்கு உதவியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.